This video is sponsored by SPD Kaja Bedi. கடல்ல இருக்குது சங்கு தூக்கு மாட்டின் தொங்கு இந்த பிராண்ட் நாங்க தான் நம்பர் 1 கிங். மறுபடியும் சொல்லுங்க SPD Kaja Bedi. And this video is also co-sponsored by சக்திமான் சக்தி மருந்து. கால் கழுவுன சொம்புல தண்ணி கேன் தூக்க தெம்பல. அப்பனா நீங்க வந்து பார்க்க வேண்டியது நம்பல கீழ இருக்கிறது பாருங்க. கீழ இருக்க நம்பரை பார்த்து அந்த நம்பர் கால் பண்ணீங்கன்னா நாங்களே உங்க வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் பண்ணி கொடுப்போம். மறுபடியும் சொல்லுங்க சக்திமான் சக்தி மருந்து. என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா ஏன்டா அவன் வீடியோ பார்க்கணும்னா அந்த மாதிரி இல்லை அங்கிள். அதாவது ஊர் உலகத்தில் எவ்வளோ டேரக்டர் இருந்தால் நம்ம ஏன் வந்து மிஸ்டர் மணிரத்னம் மொத்தம் மாஸ்டர் பீஸ் ஆஃப் த மாஸ்டர் மேக்கர் ஆஃப்டர் மண்டையில் வச்சுட்டு ஆண்டுக்கிறோம். நான் கூட ராஜா ராணி தெரியலாம் பார்த்துருக்கேன், நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் ஏகபித்த லெவலில் சொல்கிறாங்களே அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு எண்ணம் மண்டையில் ஓடிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் என்னன்னா கடந்த ஒரு 4 வருஷமா நம்ம மகாபாரதத்தை பற்றியே பார்த்துனதுமே அதை பார்த்து மண்டை காஞ்சி அப்படியே மறுத்து போயிருக்குது. நம்ம ஏன் ராமாயணத்தில் ரவுண்டு போடாதுன்னு வச்சேன். இந்த மாதிரி பல எண்ணங்கள் மண்டிக்குள்ள யோசிச்சு இருக்கும்போது தான் ஷெர்லாக் ஹோம்ஸோட செகண்ட் சித்தப்பா பையன் மாதிரி ஒரு ஐடியா தோணுச்சு. டாட் பால் ஆஃப் த டோக்குன்னு இருக்கிற எல்லாத்தையும் டாட் கண்டுபிடிக்கும் போது எனக்கு ஒரு படம் மாட்டுச்சு. அது என்ன படம்னா டன் 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 டனக்கா டன் 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 டனக்கா. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க. அந்த படம் தான் இந்த வாரம் பார்க்க போறோம். நீங்க பார்த்து எனக்கு இந்த டிகே ஓட்டி நான் உங்க வில்லன் தான் பேசிட்டு இருக்கேன். இந்த வாரம் நம்ம என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம்னா ராமாயண கதை பற்றி நான் கூறணும் என்றால் எனக்கு தான் ஏற்கனவே தெரியுமே. சந்திரமுகி வந்து ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லன்ற படம் தெரியறதுக்கு முன்னாடி எனக்கு ராமாயண படத்தோட ஃபுல் கதை தெரியும். அப்படின்னா ராமாயணம் என்னது சந்திரமுகி சைக்காலஜிக்கல் த்ரில்லராக நீங்கள் யோசிச்சிங்கன்னா அது வந்து நம்ம அடுத்த வாரம் வீடியோவில் பார்ப்போம். இன்னைக்கு வந்து வேற ராமாயணத்தில் மட்டும் ரவுண்டு போவோம். ஆக்சுவலி ராமாயணத்தோட கதை வந்து எல்லாருக்கும் குழந்தைலேருந்தே தெரியும். பட் ஒரு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா ராமாயணத்தில் மட்டும் 300 வகையான வெர்ஷன்ஸ் இருக்கும். 300 வகையான வெர்ஷன்ஸாக கேரக்டரே அவ்வளோ இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்கும். இட்ஸ் நோ வடக்கான்ஸ் வெர்ஷன் தெற்கான்ஸ் வெர்ஷன் ஒரு ஓகபித்த பல லட்சத்தி பலாயிரத்தி வாய் வளர்ந்து ரொம்ப அவ்வளோ வேர்ஷன்ஸ் வந்து ராமாயணத்தில் இருக்குதாம்பா. சீதை வந்து ராவனோட டாட்டர்னா நர்ஸ் ஊசி போடுவாங்க, அந்த டாட்டர் இல்லை அங்கிள், டாட்டர் பொண்ணு அப்படின்னு வரும். இன்னொரு வேர்ஷன்ல வந்து அதாவது விஷ்ணு வந்து நான் ஒரு டிராமா பண்ண போறேன், ராவணன் வந்து விஷ்ணுவோட பயங்கர ஓகபித்த பக்தனா இருக்கனால நீ கூட என் கூட வரையா டிராமா நடிக்கலாம். ஓகே அங்கிள் என்ன கேரக்டர் கொடுப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கேரக்டர் வேணும் நீ செலக்ட் சூஸ் பண்ணிக்க, சூஸ் த பெஸ்ட் ஆஃப் த ஆப்ஷன்ஸ். 4 ஆப்ஷன் அப்படி கொடுத்தோன்னே அவர் என்ன சொல்லணும் எப்பவுமே உங்களுக்கு அப்படி இங்கேருந்து பார்த்துனே இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் கொடுங்க. ஹீரோ கேரக்டர் கொடுத்தா ஸ்டார்டிங்லேயே போயிடுவேன், ஹீரோயின் கேரக்டர் ஒன்று கொடுக்க முடியாது, ஸோ நீ வில்லன் கேரக்டர் வச்சுக்கோ அப்படின்ட்டு. அதனால வந்து தான் வந்து ராவணன் வில்லனா இருந்தாலும் ஓகபித்த வெர்ஷன்ஸ் இருக்கு. அதில் மிஸ்டர் மணிரத்னம் என்ன வெர்ஷன் எடுத்துக்கிறாருன்னா ராவணன் ஏன் நல்லவனா இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு வெர்ஷன் பயங்கரமான. நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா இப்படி புகழ்ந்து தள்ளுறியே அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஐஎம் ஆடியன்ஸ். 2010 நான் வந்து 120 ரூபா டிக்கெட் கொடுத்து அந்த 10 டிக்கெட் டிவியில் பார்க்குறேன். 120 ரூபா கொடுத்து எப்படி டிவியில் பார்க்குறேன், 120 ரூபா கொடுத்து தேட்டரில் பார்த்துக்கிறேன். அப்போ அவ்வளோ பெரிய ஓகபித்த ஃபேன்லாம் கிடையாது, வீட்டில் கூப்பிட்டாங்க போயிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த படத்தை பற்றி நம்ம டீகோடிங்லாம் பண்ண போகிறது இல்லை. எல்லாருக்கும் தெரியும் ராமாயணம் கதை தெரிஞ்சு ராவணன் படம் பார்த்தோன்னா எல்லாருமே அக்கா புட்டு வச்சுக்கிற மாதிரி எல்லாமே தெரியும். ஸோ நம்ம டீகோடிங் இந்த சவுப்பு சர்க்கிள் போட்டு சொடுக்கு போட்டு அதெல்லாம் எதுவும் பண்ண போகிறதில்ல. அப்போ எதுக்குடா இங்கே வந்து உட்காந்து வீடியோ பேசுறது அப்படின்னா நம்ம வந்து 5 காரணங்கள் பார்க்க போகிறோம். காரணமா எதுக்குன்னா இந்த படம் வந்து ஒரு மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்கிறாங்க. எதனால சொல்கிறாங்க அதுவும் 10 வருஷத்துக்கு 10 2 1 2 இந்த ஃபிங்கர் 4 இந்த மாதிரி ஆஃப்டர் 4 2021 வந்து பார்த்தோன்னா 11 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படத்தை இப்போ எதுக்கு இன்னும் மாஸ்டர் பீஸ் சொல்லுறாங்க அப்படின்றத மட்டும் தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். காரணம் இருக்குதா அப்படின்னா 1 2 காரணம் கேட்டால் சொல்வேனே அப்படின்ட்டு எத்தனை காரணம் வச்சுங்கன்னா ஒயக்கு தோணுத்தின்னு தான் பாஞ்சு செய்ப்பான் 5 காரணங்கள் வச்சிருக்கேன். எனக்கு கூட கொஞ்சம் இந்தி தேர்ந்து அடக்கான்ஸ் இந்த நூல் வேற. எனக்கு 5 ரீசன் இருக்குது. அது வந்து ஒரு ரீசன் நம்ம பார்த்துறோம். நம்பர் 1 ஆஃப் த ரீசன் என்னடானா படத்தோட படத்துக்கு செட்டு போட்டுக்கிறாங்களா அப்படின்னு கேட்காதீங்க. ஆமா அந்த படத்துல வந்து கோடு போட்டான் ரோடு நம்ம ஊர்ல எங்க போறாங்க அங்கிள் புது ஆட்சி வந்து இது போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி வந்து அந்த பாட்டெல்லாம் வந்து அரண்மனை மாதிரி செட்டப்லாம் வந்து ஒரு செட்டு. உண்மையிலே செட்டா நான் கூட உண்மையிலே காட்டுக்குள்ள வீட்டு இருக்குன்னு நினைச்சப்பானா இல்லை எல்லாமே செட். அந்த ஓகபித்த செட்டு போட்டு நம்ம பார்த்தோன்னே இந்த பழைய துர்கா பத்துலாம் புஸ்காஸ்கின்ட்டு அப்படி நெருப்புலாம் வரலாம் அந்த மாதிரி செட்டுலாம் போடாம எவ்வளோ ஒரிஜினலாக முடியுமோ பாதி பேருக்கு அது செட்டுன்னு இது வரைக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு செட்டு போடுறதுனால அந்த செட்டுக்கு ஒரு கிளாப் ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்கலாம். ஏன்னா ஃப்ரேம் விட்டு வெளியே போயிடுவாங்க, ஸ்டாண்டிங் ஓவேஷன் வேணாம். ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டு போட்டு அந்த கதைக்குள்ள நம்ம கபாலும் குதிக்க வச்ச மணிரத்னத்துக்கு நம்பர் 1. அது செட்டு போட்ட ஒரு பேர் தெரியல, உத்தமன் வந்து மேலே போடுவாரு, அவன் மேலே பைத்திக்கலாம் ஞாபகம் வரல அந்த பேரு, அது போடுவாங்க. ஸோ ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து அட்டகாசமான கைத்தட்டல் கொடுத்துருவோம். நம்பர் 2வது ரீசன் புஸ்காஸ்கி 2வது ரீசன் அது மிஸ்டர் ஏஆர் ரகுமான் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரீசன். ஏஆர் ரகுமான் என்ன பண்ணாருன்னா அவர் தான் படத்துக்கு மியூசிக் பண்ணாதான் மாஸ்டர் பீஸ். அப்புறம் எதுக்கு ஆஸ்கார்ல வந்து மியூசிக்னு தனி ஜானர் வச்சு போறாங்க. ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்குமே மியூசிக் வச்சு ஆஸ்கார்ல இடம் இருக்குது. அந்த மியூசிக் ஏன் நம்ம சொல்றோம்னா அதாவது ஒவ்வொரு பாட்டா இருக்கணும். கட்டா கறி அடுப்புல வேகுது வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னும் போது ஓ மை காட் காட்டாங்கூட்டானா இப்படிதான் காட்டுக்குள்ள ஜாலியா இருப்பாங்க போல அங்கிள் அப்படின்னு ஒரு ஃபீல் ஏற்றின மாதிரி. அதே மாதிரி உசுரே போகுது இந்த பூமியில எப்போ வந்து நீ போறந்த அப்படின்னும் போது அப்பா என்ன பாட்டு அங்கிள், என்ன 10 வருஷம் முன்னாடி பண்ண பாட்டு மாதிரி ஆகுது, முந்தா நேரத்தை கேட்டா கூட 3 நாள் மணி கேட்ட மாதிரி தான் இருக்குது. அப்படி ஒரு வந்து
ஒரு எனர்ஜெட்டிக்கான புதுசான படம் மாதிரி இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து எல்லா பாட்டுகளும். ஒரு பாட்டை வந்து நான் தனித்தனியாக சொல்லுவேன், ஆனால் லிரிக்ஸ் தெரியாது. அதனால் நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடலாம். நம்பர் 3வது பாயிண்ட் என்னடானா கேஸ்ட் பிரச்சனை. கேஸ்ட் பிரச்சனையா? படத்துல கேஸ்ட் பிரச்சனை, அந்த கேஸ்ட் பிரச்சனை இல்லை அங்கிள். கேஸ்ட் அண்ட் குரூ, அது காஸ்ட்ன்றீங்களா? கரெக்டு தான், காஸ்ட்னு சொல்லலாம், கேஸ்ட்னு சொல்லலாம். அதாவது ஐஸ்வர்யா ராய் ரோலுக்கு சீதையை சீதை ரோலுக்கு ஐஸ்வர்யா ராய் போட தான் இருக்கிறதுலே வந்து பயங்கரமான டிசிஷன் நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காங்க அங்கிள், நடிச்சிருக்காங்க, இல்லை வாழ்ந்துருக்கிறாங்க. அப்படியே சீதை உண்மையிலே இருந்தால் அப்போ தான் வந்திருப்பாங்க போல. அந்த மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸில் வந்து தீக்குச்சி, நெருப்பு, எரியுதடி பத்தின்னு அப்படியே வயிறுலாம் எரியுது. எனக்கு பார்க்கும்போது சரி இப்படி ஒரு ஆள் நம்ம கேள்வியே அப்படின்னா அது வந்து அவங்க ஆன்டி ஆகிட்டாங்கன்றீங்களா? இருக்கட்டும், ஆன்டி சைட் அடிக்குது முடிவு பண்ண ஆன்டியாக இருந்தேன்னா அக்காவாக இருந்தேன்னு அப்படின்னு நான் கேட்பேன். நீங்களாம் காத்துப்பீங்க. ஆனால் கேஸ்ட், அதாவது வந்து ராமர், ராவணன், சீதை, லக்ஷ்மணன், அனுமான்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. காட்சி இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சுபர் அப்படின்ட்டு அவர் அனுமான் கேரக்டர் பண்ணுவார். நீங்கள் யாரும் எதிர்பார்த்தீங்க? அவர் அனுமான் கேரக்டர் ஃபஸ்ட்டு கேட்குறீங்களா? ஆமாம், மற்ற தாமே இருக்கிறாரு. சீதையை போய் அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு மீட் பண்ணி நைட்னு போட்டா அப்படின்னு. அதனால அந்த மாதிரி ஒரு கேஸ்ட்டை பார்க்கணும். அப்போ பிரபு யாருன்னா கேட்டீங்க, இஷ்ட கும்பகர்ணன். இஷ்ட கும்பகர்ணன்னா ஆனால் அவர் சோறு வச்சு தான் அவர் படத்தில் இன்ட்ரோ கொடுக்குற எல்லா சீனும் சோறில் தான் இருக்கும். அதே மாதிரி சீதைக்கு சாப்பாடு திரும்பி கொடுக்குறது கும்பகர்ணனாக தான் இருப்பேன். இல்லை இந்த பாயிண்ட்லாம் நமக்கு வராதுலே, அடிச்சு சூப் வைக்க சொல்றியா, நெஞ்சலும்ல சூப் வைப்பல அப்படின்னு வரா அந்த சீனு. அதனால அவர் வந்து கும்பகர்ணன். ஒவ்வொரு கேரக்டருமே அந்த பிரியாமணியோட சூர்பனகை கேரக்டர்லாம் அல்டிமேட் அங்கிள். அதனால நம்ம 3வது கேஸ்ட்டுக்கும் நம்ம கைத்தட்டி ஆகணும். அப்போ போனதுக்கு மியூசிக் ஏன்டா கைத்தட்டலன்னா கைத்தட்டி கை வலிக்குது அங்கிள். அந்த நாள் தான் ஆஸ்காரே வாங்கிட்டாரு. இதுக்கப்புறம் நம்ம என்ன கைத்தட்டு? வினை தாண்டி வருவா இல்லை வினை தாண்டி வருவாயா. புஸ்காஸ்கி 4வது பாயிண்ட் என்னன்னா கேமராமேன் அங்கிள் என்னமா வேலை பார்த்துருக்காங்க. அந்த கேமராமேன் அங்கிள் பேர் சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா நான் மறந்துட்டேன். அதையும் வந்து உத்தமன் போட்டோ போட்டுருவாரு. மன்னிச்சிருக்கேன், எல்லாத்தையும் மறந்து போகுது. அம்னிஷா ஆஃப் த கம்மிங் சோன். கேமராமேன் அங்கிள் வந்து ஏன் அந்த கேமராமேன் எல்லா படத்துலையும் அங்கிள் கேமரா பண்ணுறாங்க, ஏன் இந்த படத்தை மட்டும் கைத்தட்டி கவாலத்தில் இறங்குற அளவுக்கு பண்ணியிருக்காருன்னா, சில ஷாட்டுகளை டைலாக் பேசாமல் வெறும் அது என்னது கேமரா ஆங்கிள்லேயே காமிச்சாங்க. எக்ஸாம்பிள் வந்து அந்த ராகினி, அவங்க பேர் ராகினி, ரோகிணி, அது வந்து ரோகிணிலாம் தேட்டர் பேர், ராகினி தான் அவங்க பேர். ஆனால் நம்ம சீதானே கொடுப்போம், சீதையில் ஐஸ்வர்யான்னு கொடுப்போம். அவங்க மண்டைக்குள்ள வந்து அந்த ராவணன் இறங்குற சீனை வந்து அந்த கேமரா காமிச்சிருப்பாரு பாருங்க. அப்படியே அந்த காலில் இருந்து ராவணன் எழுந்து வந்து அதே தலைக்கிட்ட வந்து நான் வந்து பொறாமையினால உலோ அப்படி ஆளாயிட்டேன் பார்த்தீங்களா அப்படின்லாம் சொல்லும்போது அந்த கேமராவில் காமிச்சனால தான் ஒருவேளை அவர் புஸ்காஸ்கி இந்த நம்மள மாதிரி ஆங்கிள் வச்சு காமிச்சிருந்தாலும் நம்ம கடை எனக்கு படம் கடை பாரு அப்படின்னு இருக்கும். ஆனால் அந்த படத்துக்குள்ள நம்மளையும் ஒரு ஆளாக கூட்டி சென்றது வந்து அந்த கேமராவின் ஆங்கிள்களால் சொல்லலாம் என்றால் அதுக்கு ஒரு கைத்தட்டை தட்டுவோம். கை தட்டி கை வலிக்குதான் ஆங்கிள். அந்த லாஸ்ட் இந்த ஃபைனல் ஆஃப் த டீடைல் ஆஃப் த கம்மிங் ஆஃப் த 5வது காரணம் என்னது, ஓகவித்த 5வது காரணம் என்னடானா ஓப்பனான ஐடென்டிட்டிஸ். அதனால ஓப்பனான ஐடென்டிட்டிஸ் எல்லாம் மறைச்சு வைக்கிறதான்னா அதான் இந்த படத்துல இருந்து ஓப்பனாகவே ஐடென்டிட்டிஸ் வச்சிருக்காங்க. எக்ஸாம்பிள் எப்படின்னா இந்த படம் ஃபுல்லாக 10, 14ன்ற நம்பர் அடிக்கடி வந்துனே இருக்கும். 10ன்ற நம்பர் எப்படிலாம் வரும்னா 10 தலை ராவணன், 10 விதமாக யோசிக்கிறவன், 10 குரல் கேட்குது இந்த மாதிரி. ஏன்னா ராவணனுக்கு 10 தலை இருக்குன்றதை இந்த 10ன்ற நம்பரில் காமிச்சுட்டு இருப்பாங்க. அந்த நம்பர் 2 ஆஃப் த 14ன்ற நம்பர் எதுக்கு காமிக்காது என்னென்ன சொல்லுவாங்கன்னா 14 நாள், 14 நிமிஷம், 16 வருஷம் அப்படிலாம் எதுக்குன்னா ராமனும் சீதையும் 14 வருடங்கள் என்னது வனவாசம், அந்த வனவாசம் போனது வந்து அடிக்கடி குறிப்பிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி வந்து பிரியாமணியோட மூக்கை பிடிச்சி மூக்கை அறுத்துறவன் அவங்க மூக்கை அறுத்துறவ அப்படின்னு கேட்பாங்களா. ஏன்னா வந்து உண்மையான மகாபாரதத்தில் இது வராது. மகாபாரதத்தில் ராமரே வரமாட்டார், ராமாயணத்தில் வருவார். என்னன்னா ராமாயணத்தை சூர்பனகையோட மூக்கை வெட்டிய காரணத்தினால்தான் இவ்வளோ பெரிய சண்டையே நடந்துச்சு. ஏன்னா சூர்பனகையை மூக்கை வெட்டினதுக்கப்புறம் போயிட்டு ராவணன் கிட்ட அங்கிள் அண்ணா என் மூக்கை வெட்டிட்டாங்க அண்ணா, நீங்கள் சீதையை கத்தின்னு வந்துருன்னா ஏகபித்த இவர்களோட ஒய்ஃபையே கருத்து சொல்லியது நியாயமா அப்படின்னோடனே அப்போ அவங்க மட்டும் எனக்கு பண்ணாங்களே, ஓகே நான் கத்தின்னு வரோம் ஆனால் துன்புறுத்தலாம் மாட்டேன் அப்படின்ட்டிங்களா, சரி ஓகே கத்தின்னு வாங்க அப்படின்னு. நம்ம தமிழ் எழுதுன கம்பராமாயணத்தில் சீதையை ராவணன் கூட தொட்டிருக்க மாட்டான். இந்த படம் ஃபுல்லாமல் தொட்டிருக்கவே மாட்டான். லாஸ்ட்டாக அந்த தலையில் பிஸ்குன்னு வச்சு கையிறக்கும் மட்டும் தான் தொட்டிருப்பான். ஏன்னா நம்ம பண்பாடு அடுத்தவங்க மனைவியை பார்க்க மாற்றான் தொட்டு மல்லிகையை மோந்து பார்க்கறது தப்பாங்கள், அப்புறம் அதை தலையில் வைக்கிறது அப்படின்ற மாதிரி தொட்டிருக்க மாட்டான். ஆனால் வந்து வடகான்ஸோட வெர்ஷன்ஸில் வந்து மிஸ்டர் வால்மீகி எழுதின வால்மீகி தான் ராமாயணம் தானே நான் தமிழில் வந்து அப்பவே நான் 86 வால்மீகி எழுதின ராமாயணத்தில் வந்து முடியை பிடிச்சி தரத்தரன்னு வச்சுன்னு போயிட்டுருப்பாரு. பட் கம்பராமாயணத்தில் நம்ம கம்பர் எப்படி எழுதிருப்பாரு, தரையோட பேத்துன்னு தூக்கின்னு போன மாதிரி எழுதியிருப்பாரு. இப்படி அப்போ அந்த காலத்தில் அப்படி நம்மள ஃபெமினிஸ்ட்டு இதெல்லாம் எதுக்கு இப்போ சொல்லுங்கன்னா இதான் வந்து இடென்ட்ஸ் ஆஃப் த டீடைல்ஸ். வேற என்னென்ன ஐடென்ட் டீடைல்ஸ்னா இதான் ஓப்பனான ஐடென்ட் டீடைல்ஸ்னா. இப்போ கார்த்திக் வரத்தில் என்ன சொல்லுவாருன்னா, என்னப்பா நீ விடிய கதை கேட்டு சீதைக்கு ராம சித்தப்பண்றியே அப்படின்னு வாரு. அது மாதிரி பிச்சை எடுத்தானா பெருமாள் அதை பிடிங்கிட்டு நான் அனுமானு சொல்லுவார். இந்த மாதிரி பயங்கரமான ஓப்பனான டீடைல்ஸ் தான் இருக்கும். இதெல்லாம் தான் வந்து இந்த படத்தை வந்து ஒரு ஓகவித்த மாஸ்டர் பீஸ் ஆஃப் த மணிரத்னம் அங்கிள் ஆக்குது. ஏன்டா படம் ஃபுல்லாகிற பாயிண்ட்ஸ் எல்லாம் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸாக வைக்குது, நெகட்டிவ் பாயிண்ட்ஸே கிடையாதுன்னா அப்போ நான் வந்து
ஒரு 5 ஆஸ்கார் அவார்டு கொடுக்க வேண்டாம், ஆஸ்கார் அவார்டு அனாவசியமாக கொடுத்துருவாங்களா? அப்படிலாம் இல்லை. அனாவசியம் மாத்திரே அது அனாவசியமாக கொடுக்குறதுக்கு. ஆஸ்கார் வந்து அது அவங்க வந்து அது பாலிடிக்ஸ். எந்த எந்த நாட்டாவது தமிழ்ல இருந்து ஆஸ்கார் வாங்கியிருக்குதா? ஏன் வேற உலகத்தில் வேற படமே இல்லையா நல்ல படம்? நான் பார்த்து எவ்வளோ நல்ல படம், அதுக்கெல்லாம் ஆஸ்கார் கொடுக்க மாட்டாங்க. அந்த ஊர்ல தான் கிறிஸ்டோபர் நாலன், என்னங்க கிறிஸ்டோபர் நாலன் அவ்வளோ படம் எடுத்துக்கிறாரு, அவருக்கு ஒரு ஆஸ்கார் கொடுத்துக்கிறாங்களா? ஏன் கொடுக்கல? ஏன்னா ஒரு அமெரிக்கா ஆள் கிடையாது. அது உள்ள பாலிடிக்ஸ் போதாங்க. நம்ம பேசினா வந்து காப்பி ரைட்ஸ் கிளைம் பண்ணுவாங்க. நம்ம அதை பற்றிலாம் பேச வேணாம். யா, கமிங் பேக் டு த கண்டென்ட். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த படம் வந்து ஒரு மாஸ்டர் பீஸ். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த படம் வந்து ஒரு மாஸ்டர் பீஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது. 11 வருஷம் கழிச்சு பார்த்ததுக்கப்புறம் கூட நேற்று நேற்று எடுத்த பார்த்தா வந்து திருட்டு டிவியில் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்துச்சு. முக பிரிண்டில் பார்த்தேன்னு கேட்காதீங்க, இல்லை ரிலீஸ் ஆன உடனே ஓடிடியில் பார்த்த மாதிரி இருந்துச்சு, அதை சொல்லுவாங்க. அதனால தான் வந்து இந்த படத்தை பற்றி மூச்சு முட்டை பேசினுக்கிறேன். நீங்களும் இந்த படத்தை போய் பாருங்க. இந்த மாதிரி ஒரு படம்லாம் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் கிடைக்கிறது கஷ்டம். இதை பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அப்போ பொன்னியின் செல்வன் எப்படி இருக்கும் அங்கிள், சின்ன கதை ராமாயணத்தை இப்படி எடுத்து வச்சுக்கிறாருன்னா அப்போ பொன்னியின் செல்வன் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. பிரபு இருக்காரு, பிரபுன்ற பாருங்களேன், பிரபுதேவா இருக்கிறாரா தெரியல, விக்ரம், கார்த்திக், ஜெயம் ரவி, ஐஸ்வர் ராய், கீர்த்தி சுரேஷ், இது தமிழ் சினிமாவில் வந்து இருக்கிற எல்லா செலிபிரிட்டியும் கூட வந்து நடிக்க வச்சுக்கிறாங்க. ஸோ அந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு இந்த கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எதனா பண்ணுங்கள். எனக்கு நான் அப்புறம் நம்ம இப்போ வந்து லாஸ்ட் செக்ஷன் வந்துட்டோம். என்ட்ரி கொடுத்துட்டோம், கண்டென்ட் கொடுத்துட்டோம், கடைசியில் எக்ஸிட் பாயிண்ட்டுக்கு வந்தோம். எக்ஸிட் பாயிண்ட்ல வந்து அடுத்த வாரம் நான் லிங்க்னு ஒரு வீடியோ பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா லிங்க் அமிச்சா லிங்க் மட்டும் தான் லைக் பண்ணுறாங்க. லிங்க்னா அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல. அதனால் லிங்க்னே ஒரு வீடியோ பண்ணி அதில் பண்ணலாம். அது இல்லாமல் கொரோனா வேறு ஓகபித்த லெவலில் பரவினே இருக்குது. ஒன்றும் இதுக்கப்புறம் நம்ம வீட்டை விட்டு வெளியே போனால் நம்ம பணம் தான் வெளியே போகணும். நீங்கள் என்னடா நீ வாரம் வந்து அவசரமாக பேசுனா அதான் நிஜம், என்ன பண்ணுறது, ரொம்ப பரவுது, இன்னும் கேட்க மாட்டானுங்க. 10 மணிக்கு கடத்து வந்தால் 11 மணிக்கு போய் கதவு விட்டு பால் கொடுங்க அப்படின்றானுங்க. அப்போ ஊற்றாமல் என்ன பண்ணாங்க பாலை. அதனால எல்லாரும் வீட்டில் சேஃபாக இருங்க, ஊரடங்கு முடின்னு வீட்டில் இருங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் அந்த ஸ்பான்சர் பற்றி சொன்னால அந்த ஸ்பான்சர் பற்றி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அடுத்த முறை உங்களை சந்திக்க முடியும். உங்களிடம் விடைபெறுவது நான் தான் உங்கள் வில்லன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது அது உங்கள் வில்லன்.